இப்போ சமூக வலைத்தளத்துல ஃபுல்லா ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு, அது பாத்தீங்களா? பார்த்தேன் இந்த அம்பானியோட அதிகமா என்கேஜ்மெண்ட் நல்லா செலவு பண்ணியிருந்தாங்க அவங்க தானே. கழுத்து ஃபுல்லா நகை, கை ஃபுல்லா நகை. இந்த நகைலாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. எல்லாம் திமுக இருந்து கொள்ள அடிச்சிருதுதான், மக்கள் பணம் தான். துரைமுருகனோட சொத்தே 11 கோடியே 50 லட்சம் தான் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா அவர் பையனுக்கு எவ்வளவு கோடி வந்துச்சுன்னு தெரியல. 88 கோடி புள்ளி 80 லட்சம் அவர் கணக்கு காட்டியிருக்காரு. அவரோட 500 கோடிக்கு செலவு பண்ணி என்கேஜ்மெண்ட் தெரியல. இவரு சொத்தை வித்து கூட அவ்வளவு பண்ண முடியாது. ஏன்னா 88 கோடின்னு இவர் சொல்லியிருக்காரு. 500 கோடிக்கு எப்படி என்கேஜ்மெண்ட் நடக்கும்? யாரோட காசு? அப்ப பிளாக் மணி இருக்கா அவங்க கிட்ட அப்படின்ற மாதிரி கேள்வி வரதானே செய்யுது. கண்டிப்பா அவரோட பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் இப்படி நடக்குதுன்னா கூட பரவாயில்ல. வரவங்க ஃபுல்லா அவ்வளவு நகை போட்டு வராங்க, பெரிய பெரிய கார்ல வராங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. எங்கடா வச்சிட்டு இருந்தீங்க இவ்வளவு பணத்தை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுலயும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஊராட்சி தலைவரா இருக்கிறவரு அவ்வளோ கிலோ கணக்குல தங்கம் போட்டு டான்ஸ் ஆடுறாரு. அந்த வீடியோ வெளியானதுக்கு அப்புறம் தான் துரைமுருகன் அவர்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்கா, அவங்க பேத்துக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணலாமான்ற கேள்வியே வந்திருக்கு. ஏன்னா அந்த டான்ஸ் ஆடினவரு வெறும் சாதாரண ஊராட்சி மன்ற தலைவர் தான். அவருக்கு எப்படி அத்தனை கிலோ தங்கம் வந்துச்சு ஒன்னும் புரியல. அவர் பேரு மாத்திட்டாங்க. என்னன்னா அவர் பேரு வேல்முருகன், தங்கமலை வேல்முருகன் மாத்தி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 பேர் இருந்தாங்க, அவருக்கு அடுத்தது இவருதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப லீடிங்ல இவரதான் போட்டு. உங்களுக்கு தெரியாதா? ஹரிநாடா, வரிச்சூர் செல்வம், இவங்க எல்லாம் நிறைய நகைலாம் போட்டுட்டு வருவாங்களே, அவங்களுக்கு அடுத்தது இவருதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரோட போட்டோ வச்சு, இவரோட போட்டோ வச்சு அப்படிலாம் போட்டு. சரி, எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், இந்த 500 கோடிக்கான காசு எங்க இருந்து வந்துச்சு? நீங்க கேட்ட கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. ஆனா சில பேர்லாம் இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. திமுகவோட தொண்டர்கள், இந்த ஜென்சி இவங்க எல்லாம் இருக்காங்களே, இவங்களாம் பதில் சொல்லியிருக்காங்க. என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? முட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முட்டு தான் இந்த வாட்டி எப்படி முட்டு கொடுத்துருக்காங்கன்னா, அதான் அவங்க சம்மந்தி இருக்காங்களே, அவங்க சம்மந்தியுமே பணக்காரங்க தான். அவங்க 2 பேரும் சம்மந்தி ஆயிட்டாங்க. அதனால 500 கோடியில நாங்க என்கேஜ்மெண்ட் பண்றோம், 1000 கோடி 2000 கோடியில கூட நாங்க கல்யாணம் பண்ணுவோம், யார் எங்களுக்கு கேப்பா அப்படின்னு இருக்காங்க. அதுக்கும் ஒரு பதில் இருக்கு. நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் சும்மா இருப்பாங்களா? அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? தூக்குடா அந்த தங்கத்தை இன்கம் டாக்ஸ் ஆபீஸுக்கு அப்படின்ற மாதிரிலாம் மீம்ஸ் போட்டு இருக்காங்க. சரி, ஓகே, எனக்கு இன்னொரு கேள்வி வருது. சரி, ஓகே, அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு அவங்க ஆப்போசிட்ல மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்தா செலவு பண்ணிருப்பாங்க, சீர்வரிசை கொடுத்துருப்பாங்கல்ல. அப்படி பார்த்தா பொண்ணு வீட்டுல இருந்தா கொடுத்துருப்பாங்க, அதுல ஃபுல்லா வைரம் தங்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கெல்லாம் எங்க காசு? அதெல்லாம் நம்ம சிஎம் தான் இன்கம் டாக்ஸ் ஆபீசரை விட்டு ரைட்லாம் அடிக்கணும். நம்மளால எதுவுமே பேச முடியாதுல்ல. நம்மளுக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் நம்மளால பேச முடியும். கண்டிப்பா. ஏன்னா இப்ப ஒருத்தரா தூக்கிட்டு இருக்காங்க. கரூர்ல இருந்து ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஒரு அமைச்சரா இப்பதான் போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதையும் பார்த்துட்டு டார்கெட் இவராதான் இருக்கும். கண்டிப்பா பண்ணணும். நீங்க சாதாரண ஒரு கார் டிரைவரே பாத்தீங்களா, 4 கேஸ் அவர் மேல போட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா? இது பெரிய விஷயம். அதனால கண்டிப்பா எல்லா கேஸும் இவர் மேல பாயும். அதாவது சிஎம் அவங்க கட்சியிலேயே ஏதாவது யாராச்சும் இந்த மாதிரி பண்ணாலே தூக்கிடுறாங்க. கண்டிப்பா. இப்போ இந்த மாதிரி எல்லாம் ஒரு முக்கியமான ஆள்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா விடுவாங்களா? சாமி உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு சொன்னவருதுன்னு அவரு கண்டிப்பா அவர் விட மாட்டாங்க. பாருங்க, அவரோட கல்யாணத்துக்கு சினிமா செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. இவ்வளவு பேர் வந்தாலுமே இவர் தனியா வீடியோ எல்லாம் எடுத்து போட்டிருந்தாரு. அதை பாத்தீங்களா? பார்த்தேன். அந்த வீடியோஸ்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், என் பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் வச்சிருக்கோம், கண்டிப்பா எல்லாரும் வந்துடணும் அப்படின்ற மாதிரி பப்ளிக்கே கூப்பிட்டு இருந்தாரு. ஒருவேளை அவ்வளவு பப்ளிக்கும் வந்திருந்தாலும் இவரால சாப்பாடு போட்டிருக்க முடிஞ்சிருக்கும் போல. ஏன்னா அவ்வளவு காசு யாரோட காசு? மக்களோட காசு. இதுக்கெல்லாம் எப்படி தீர்வு கண்டுபிடிக்கணும்னா, அவங்க கிட்ட இருந்து எல்லா காசுமே பறிச்சு, ஒருவேளை பிளாக் மணியா இருந்துச்சுன்னா அந்த காசெல்லாம் வாங்கி மக்கள் கிட்டயே மறுபடியும் கொடுக்கணும். அப்பதான் இதுக்கான தீர்வு கிடைக்கும். அதுதான் மக்களுமே விரும்புறாங்க, சிஎம் கிட்ட கோரிக்கையாவே வைக்கிறாங்க. எனக்கு என்னன்னா, இப்ப அவங்கள விட்டுட்டு இன்னும் மேரேஜ் இன்னும் எத்தனை கோடியில பண்ணுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? அம்பானி கூட பாக்கலாம். என்னங்க விட்டுருங்கன்னு சொல்றீங்க? இப்பதான் என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு, அந்த என்கேஜ்மெண்ட் காசே நம்ம காசா கூட இருக்கலாம், மேரேஜுக்கும் நம்ம காசு செலவு பண்ணி. அதுதான் சொல்றேன், மொத்தமா இவங்களுக்கு வச்சுட்டு விளையாடு மங்காத்தா அந்த பாட்டு போட்டு அவங்க ஆட வைப்போம். ஆட வச்சுட்டு பிடிச்சாதான் நல்லா இருக்கும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ கோயிலுக்கு ஆடு விடும் போது தலையாட்டும்ல, அந்த மாதிரிதான் கொஞ்சம் இப்ப ஆடி இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் நல்லா ஆடுவாங்க. அப்போ நம்ம சிஎம் அவங்கள முடிச்சு விட்டுருவாங்க. அப்ப பாருங்க. அப்படின்னு நீங்க சொல்றீங்களா இல்ல விர்ச்சுவல் வாரிஸ் சொல்றாங்களா? விர்ச்சுவல் வாரிசுன்னு இல்ல, அவங்களும் சொல்லுவாங்க, நம்ம பொதுமக்கள் இருந்து நம்ம சொல்றோம். கண்டிப்பா இது நடக்கும்.
முன்னாள் அமைச்சரோட பேத்திக்கு கல்யாணம் நடக்கும் போதே இவ்ளோ கிராண்டா நடக்குது. இதே நம்ம ஸ்டாலின் ஐயாவோட பேரன் இன்பநிதிக்கு கல்யாணம் நடந்தா எப்படி இருக்கும்? இதோட பிரம்மாண்டமா நடக்கும். சாப்பாடு சூப்பரா இருக்கும். தான் போவான் அந்த இடத்துக்கு. கண்டிப்பா நான் போவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் உதயநிதி அவர்கள். அதனால நான் போய் சாப்பிட்டுட்டு வாழ்த்துட்டு வருவேன். எத்தனை கோடியா தான் நமக்கு என்ன, எப்படிதாலும் மாட்டுதான் போறாங்க. நம்ம சிஎம் சார் சும்மா விட போறாரு, எல்லாரையும் இப்படி முடிச்சுதான் விட போறாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.